தேங்க்யூ. ரொம்ப நன்றி அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு. நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு. இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸ்க்கு பேசுகிறோம், உங்களுக்கு முன்னாடி எப்படி பேசாமல் இருப்போம் அப்படின்னாங்க. நான் இன்றைக்குமே ஒரு ஹீரோ கிடையாது, உங்கள் வீட்டு பையன்தான். அண்டு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்ஸ். நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்ட, பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்களுக்குலாம் ஓகேவா, டைம் ஓகேவான்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னேன், இல்லைனா அவங்க தான் சொன்னாங்க, பரவாயில்லப்பா நீ போடுப்பா, நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க. அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த 30 வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டனோ, நான் என்ன பார்த்து வளர்ந்தனோ, என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது. எனக்கு ஒன்றுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க. இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது. கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமா தான் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க, திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, பயந்துட்டு. சினிமா தான் எனக்கு இல்லை. ஒரு கால் ஒரு பையன், ஆனால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம், ஓகே சூப்பர் ஆனால் எனக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கதை கேட்டேன். சூப்பராக பண்ணேன். அப்புறம் அவன் எடுத்த இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அனுப்பிச்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 லைட்ஸ் தான், ஒரு க்ரைம் த்ரில்லர். அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றான். நான் சொல்கிறேன், டே உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு பாரு, தேட்டருக்கு வாடா. தேட்டரே இல்லைன்றாங்க, பயமாக இருக்குது. பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க, பயமாக இருக்குடா. நம்மளும் அது தேட்டருக்கு பண்ணலாம், வா. எனக்கு சம்பளமே வேணாம், நான் பண்ணுறேன், நான் நடிக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், வா தேட்டருக்கு போகலாம் நான் சொன்னேன். ஓகேன்னு சொன்னேன். நான் செம்ம ஹாப்பி. என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான். அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல, யாரோ ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் சினிமா. அதுக்கப்புறம் வரான், எடுக்கிறான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. சின்ன படம், நம்மளுக்கு ப்ரொமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ், இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இந்த சிரிகானாக இருக்கட்டும், இந்த கோபாலாக இருக்கட்டும், என்னால் என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ. ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும், வேறு யார் வந்து காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், அது பண்ண முடியாது என்னால். அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அவங்க அம்மா வேறு அவங்க கோவிலில் இழந்துட்டாங்க. அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை, என் பையனை பார்த்து கொண்டுறாங்க. என்ன பண்ண முடியும், அவ்வளோ பெயின். சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் இன்றைக்கி இந்த படம் தேட்டருக்கு வருது. நான் உங்ககிட்டலாம் ஒன்று தான் கேட்டுக்கிறேன். நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம், சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க. நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம். உங்கள் 2 ஹவர் கொடுங்க. நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ, கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம், எல்லோரும் தேட்டருக்கு வாங்க. சின்ன படம், முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருமே காசு எதிர்பார்த்து காசு கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல. அதனால தான் இந்த படம் இன்றைக்கி ஸ்டேஜ் வரைக்கும் வந்து March 15 தேட்டருக்கு வருது. இங்கே காசு இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை, எங்களுக்கு எங்கள் ஒர்க் தான் முக்கியம், எங்கள் படம் தான் முக்கியம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஐ கான் சே, என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல, ஐ எம் சாரி. அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஒரு
பிரச்சனை இருக்குது, மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. மகேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு எப்படி அப்படின்ட்டு. அது 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 எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல. நானும் வந்துட்டு ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாரு, ஒன்று பண்ண முடிஞ்சதுனால. நான் திருப்பியும் ஒரு லேபிளில் வந்துட்டு அருணா வந்துட்டு ஒரு அருண் ராஜா காமராஜ்னு ஒரு 10 எபிசோடு குடித்தார், என்னால் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான், எனக்கு வேறு ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க. ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய மியூசிக் இருக்குது, நிறைய கேமராலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும். நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும். இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னே எல்லோரும் தேட்டருக்கு போகிறாங்க. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்பெலாம் கிடையாது. நாங்கள் 15ஆம் தேதி வரோம், ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அவ்வளோதான். அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும். ஸோ எல்லோரும் தேட்டருக்கு வாங்க, இந்த படம் பாருங்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. எந்த ஸ்டேஜ்லையுமே எனக்கு வாய்ப்பே கிடைச்சதில்லை. சதீஷ்னா வாங்க. என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்னா தான் எனக்கு பிஆர்ஓ பண்ணிக்கிட்டே இருக்கார். எனக்கு தெரியாது உங்கள் எத்தனை பேரை வந்துட்டு அவர் எப்படி பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் நான் கொடுப்பேன். ஆனால் ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன், உடனே கூப்பிடுவார். நீங்களும் எப்படி எனக்காக வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சினிமாவில் நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமாவில் இருக்கிறவங்களை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி நான் அவங்கள பார்த்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க, ரொம்பவே எமோஷனலாகவும் இருந்தது. கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து அமிகோ கேரேஜ் ஃபிலிமுக்கு வந்து டைரக்டர் சார், அமிகோ கேரேஜ் சொல்லுங்க. அமிகோ கேரேஜ் ஆக்சுவலாக தமிழ் படங்களுக்கு ஆங்கில டைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு சாரார் குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்பானிஷையும் கலந்து வச்சுருக்கீங்க, ஸ்பானிஷையும் சொன்னீங்க. ஏன் அது அமிகோ கேரேஜுங்கிறது புழக்கத்தில் இருக்குது. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க அமிகோ, அது அப்படியே தமிழ்லேயே வச்சுருக்கலாமே. இல்லை, நான் என்னென்னா நான் சொன்னலைண்ணா, அந்த ஜிஎம் சுந்தர் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொன்னலைண்ணா. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கனெக்ட் இருக்கணும். என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அவருக்கு. அவரோட சின்ன வயசில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு ஸ்பெயின்லேருந்து ஒரு பொண்ணு மேலே வந்து ஒரு லவ், சின்னதாக ஒரு லவ் இருக்கும். ஸோ அந்த லவ் வந்து இவர் ஒன் சைட் லவ்வாக இருக்கும். ஸோ இவர் லாங்குவேஜ் புரியாதனால இவருக்கு அவங்க என்ன கன்வே பண்ணாங்க என்ன ஏதுன்றதே வந்து அந்த பொண்ணு சொன்ன மேட்ரு வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. அது கடைசி வரைக்கும் ஒன் சைட் லவ்வாக இருந்திருக்கும். அவங்களோட ஞாபகார்த்தமாக அவங்க விட்டு போனதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்க ஸ்பானிஷ் சாங்ஸு, ஸ்பானிஷில் என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஞாபகார்த்தமாக அவங்க வந்து அவர் வந்து இது பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த கேரேஜில் நடக்கிறதுனால சரி அவருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜ்னு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஸ்பெயினில் வந்து ஸ்பானிஷில் என்ன சொல்லுவாங்களோ ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸோ அதுக்கு வந்து அமிகோ அப்படின்னு வச்சா வந்து அமிகோ கேரேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேரேஜோட பேர் தான் நம்ம படத்துக்கு வச்சோம். கதைக்காலம் என்ன ஒரு ஓசூர்ண்ணா. ஓசூர் தான். பாண்டிச்சேரியா இருந்தால் ஃப்ரெஞ்சு சொல்லலாம். ஓசூரில் ஸ்பானிஷ் பொண்ணுங்க நிறைய இருக்காங்களோ? இல்லைங்கண்ணா, இது அவரோட வந்து முன்னாடியான விஷயங்கள் தானே. அவரே வந்து இன்னைக்கு ஒரு 54 வயசு 55 வயசு அந்த மாதிரி தான் போர்ட்ரே ஆவாங்க. அவரோட ஒரு 10 வயசு 12 வயசு ஜேர்னி மாதிரி நாங்கள் காட்டுவோம். அப்போ வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிஸில் வந்து நம்ம அந்த சர்ச் அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கோசரம் நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வருவாங்க இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பொண்ணு, வேற ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்க. சரி, அது ஓகே. அதே மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்கிறப்போ நெக்ஸ்ட் டோர், நீங்கள் எங்கள் வீட்டு நெக்ஸ்ட் டோர்லாம் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ஒரு பொண்ணு இருக்காது. உங்கள் வீட்டு ஓசூர் பக்கம் பெங்களூர் பக்கங்கிறனால ஒருவேளை இவ்வளோ கலராக பொண்ணுங்க இருக்காங்களோ? இல்லைண்ணா, இங்கே வந்து இங்கே இப்படி கொஞ்சம் ஃபங்க்ஷன்னால கொஞ்சம் இப்படி வந்திருக்காங்க. பட் ஆனால் அங்கே வந்து நம்ம படத்தில் வந்து மேக்கப்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் அவங்க பார்க்க வந்து கொஞ்சம் நம்ம இதில் பார்க்கும்போது கொஞ்சம் படத்தில் வந்து ரொம்ப ஷட்டில்டாக தான் இருக்கும்னா, படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்னது வந்து கனெக்ட் ஆகணும். மகேந்திரன்ஜி, வாழ்த்துக்கள். நீங்கள் ஆதங்கப்பட்டீங்க. உண்மையாக உங்களுக்கு இந்த படமே ஒரு பெரிய
இதுவாக இருக்கும், பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைல்கல்லாகவே இருக்கலாம். நான் பார்த்த ஷார்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுலேயே நீங்கள் வேறு ரூபத்தில் இருக்கீங்க. இந்த போஸ்டர்லேயே உள்ளே அது மாதிரி இருந்தீங்க. அது என்ன கத்தி மெக்கானிக் ஷாப்பில் மற்றதெல்லாம் இருக்கும், அதுதான் கதையா? இல்லைண்ணா, அந்த மெக்கானிக் ஷாப் அப்படியே அது என் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கத்தி கித்திலாம் வந்துடும். நான் உள்ள அந்த 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 மெக்கானிக் விஷயமே நின்றும் ஒரு டைமில். யாருமே என்னை சுற்றி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மூடில் பண்ணது தான். கரெக்டா சொல்லுங்கண்ணா. நீங்க இங்க பேசிட்டு இருக்கும் பொழுது மகேந்திரன் ரொம்ப எமோஷனல் ஆனார். பாத்தீங்களா? அவர் கண் கலங்கிட்டே இருந்தாரு. நீங்க சொல்லும் போதெல்லாம் எவ்வளவு பாண்டிங்ல இருக்கீங்க ரெண்டு பேரும். ஏன்னா அவர் தான் இவ்வளவு பேரை கனெக்ட் பண்ணிருக்காருன்னு அவர் நண்பர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆகி கண்ணு கலங்கிட்டே இருந்தாரு. இல்லை, அதான் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னு நான் ஆசைப்பட்ட டைம் அந்த டைமில் இல்லைண்ணா. நான் ஒரு பைலட்டாக பண்ணோம். லைக் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 20 minutes 15 minutes என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஒரு 6 வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் நம்ம ஒரு கிரியேட்டர் ஆகணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலாம், ஃபெஸ்டிவல்ஸ்க்கோசரம் பண்ணலாம். அப்போ தான் நான் மகேனா அப்போ எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் பண்ணாலும் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு யூடியூப் லெவலில் அந்த மாதிரியே இருக்குமே, ஒரு ரினோட் ஆக்டர்ஸ் நம்ம யாராச்சும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற டைமில் தான் எனக்கு ரொம்ப வருஷம் நான் அவர் படங்களோ அந்த டைமில் வந்ததில்லை. நான் அவர் நடிக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட அந்த டைம்லலாம் எனக்கு தெரியல. ரொம்ப நாளாக அவர் ஸ்க்ரீனில் நான் பார்க்காம இருந்தேன். அப்போ தான் நாங்கள் டீமாக நாங்கள் அந்த பைலட் ஃபிலிம் நம்ம இது பண்ணும்போது இந்த கதைக்கு இவர் நல்லா இருப்பார் அப்படின்ற மாதிரி. சரி, இருந்தாலும் அவர் ஆக்டர் ஆச்சு, சரி சினிமாலலாம் ஹீரோவாக பண்ணிட்டுருக்காரு, பைலட்லாம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் இருந்தது. இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது. அந்த பைலட் ஃபிலிமை நான் இன்னைக்கு லைக் இந்த ஸ்டேஜை நான் உங்கள் எல்லாரு கூட ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனே நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவர் தான். என்ன இல்லைன்னா நான் என் கெரியர் எப்படி ஆயிருக்கும்னு தெரியாது. ஆஃப்டர் கோவிட் என்ன நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியாது. அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அவர் தான். பட் அந்த ட்ராவல்லே எங்களுக்கு நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 2 வருஷம் நான் அவர் கூட தான் நான் இருந்தேன். சென்னை அப்போ எனக்கு புதுசு. வந்தேன்னா வேறு எங்கேயும் போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கு தான் போவேன். அவர் கூட தான் இங்கே நான் காலையில் கிளம்பி வந்தேன்னா ஒரு நாள் நைட்டு திரும்பி வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவரை மட்டும்தான் எனக்கு சென்னையில் தெரியும். ஸோ வேறு யாருமே தெரியாது. அதனால அந்த ஒரு அன்இன்ஃபெக்ஷன் லவ் மாதிரி தான் அது. ஸோ எங்கள் 2 பேருக்கும் நான் எப்பவுமே அண்ணா தான், நான் முத நாள்லேருந்து அண்ணான் தான் கூப்பிட்றேன். அவர் இன்ன வரைக்கும் எனக்கு 2 அண்ணா 3 அண்ணா இருக்காங்க. இவரும் அது எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கிற அண்ணா மாதிரி தான். ஸோ அதனால் என்னோட சக்ஸஸ் அவரோட படமாக அடுத்த படங்கள் என்னென்ன பண்ணுறாரு அது அவருக்கு முக்கியம் இல்லை. எல்லா இன்டர்வியூஸில் ஆகட்டும், நாங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூஸில் ஆகட்டும், அவர் சொன்ன வார்த்தை பிரசாந்த் ஜெயிக்கணும், எனக்கு பிரசாந்த் ஜெயிக்கணும், பிரசாந்துக்கோசரம் நீங்கள் படம் பாருங்கள், அந்த மாதிரி தான் இப்போ இன்டர்வியூஸ்லாம் கூட எனக்காக மட்டும்தான் அவர் பேசுகிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக என் சக்ஸஸில் நாளைக்கு நான் இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் போகும்போது அதுக்கு மொதல் காரணமும் கடைசி காரணமும் அவர் மட்டும்தான். சொல்லுங்கண்ணா. டார்லிங், நீங்க மாஸ்டர் படத்துல பவானியா பதிச்சிட்டீங்க. இப்போ லேபிளும் செட்டிங் ஆயிடுச்சு. இந்த படமும் உங்களுக்கு லேபிளா அமையுமோ? அமையணும் டார்லிங். எனக்கு நான் பண்ணுற எல்லா படங்களும் நான் ரொம்ப 100% நான் கொடுக்குறேன். அது என்னுடைய டைரக்டர்ஸும் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டால் அது எனக்கு தெரியும். அது எண்ட் ஆஃப் த டே ஸ்க்ரீனுக்கு வரும்போது இது எங்கே எப்படி எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு நான் பயங்கரமாக பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் மிஸ் ஆகுது. எனக்கு இந்த படம் லேபிளை தாண்டி எனக்கு இந்த பையன் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ. ஏன்னா லோகேஷ் மாதிரி தான், சினிமாவே அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது சினிமா பார்த்துருக்கான். மணிரத்னம் சாருடைய பெரிய ஃபேன். அவன்னா படம்னா என்னன்னா கணத்தில் முத்தமிட்டால் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் டிப்ரெஸ் ஆனாலும் அதான் பார்ப்பான், சந்தோஷமாக இருந்தாலும் அதான் பார்ப்பான். ஸோ அப்படி ஒரு ஃபாலோவராக வரும்போது, சினிமாவை நம்பி வரும்போது அவனுக்கு நான் கையை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் என் படம் எல்லாமும் ஜெயிக்கணும், இந்த படமும் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே, என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து என்னுடைய அப்பாலேருந்து, ஸோ எல்லாருக்குமே அது அமையணும் பிரதர். அதான் நான் கேட்டுக்கிறேன். மணிரத்னம் சொன்னதுனால தான் ஹீரோயினை தேடி அவர் படத்துல மெயின் முக்கியமாக அழகாக காமிப்பார். ஹீரோயின்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு நானும் அதை கேட்கணும்னு இருந்தேன். நீங்கள் பேசுகிறப்ப எல்லாரையும் சொன்னீங்க, ஹீரோயினை பற்றி மட்டும் குறிப்பிடலையே. ஹீரோனா சொல்லணும்ல. நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கல, ஸ்டேஜில் இருக்கிற எல்லார் பேரையும் சொல்ல முடியல நான் சொன்னேன். அதான் ஹீரோயின் பேரை சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கணும். ஐயோ அவங்க ரொம்ப பாவனா, அவங்க ரொம்ப ஸ்வீட்னா. அவங்க
ஃபர்ஸ்டே அவங்கக்கிட்ட நான் வந்துட்டு டைலாக் பேசுறதுக்காக அந்த சைஷன் ஷாட்டில் அவங்கள பார்க்கும்போதே எனக்கே ஒரு பயம். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சினிமானா என்னன்னு தெரியாது. அவங்க ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் கேரளாவில் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்னை பார்த்து அவங்க எதுவும் பயந்துடக்கூடாது, ஐயோ இவன் ஏதோ பயங்கரமாக நடிப்பா போல இருக்கு அப்படின்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா நடித்தாங்க. எங்கள் ஷூட்டிங் நடக்கும்போதே வீரம் அந்த படத்துலேருந்து டேரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டார். டக்குன்னு போனாங்க, படம் ரிலீஸ் ஆச்சு வந்து. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட். எனக்கு தெரியும்னா, பட் இருந்தாலுமே எனக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க கொஞ்சம் பயந்துருவாங்க. ஸோ அதனால எதுவுமே தெரியாத மாதிரி டேரக்டர், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நான் இங்கே இருக்கேன். ஹாய்ண்ணா, சொல்லுங்கண்ணா. இப்போ என்னன்னா, இப்போ வந்து உங்கள் படத்தில் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ட்ரக்ஸ் வச்சுருக்கேன்ட்டு. இப்போ வந்து தமிழ் சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி ட்ரக்ஸை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த 15 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறீங்களா இந்த படத்தை? அன்னைக்கு ஏதாச்சும் டேவாண்ணா? இதுக்கு தான் மறைஞ்சு கேள்வி கேட்டீங்களா? இல்லைண்ணா, 15 அன்னைக்கு ஏதாவது டேவா? இப்போ பேசும் பொருளாக இருக்கிறது ட்ரக்ஸ் தான். ஆமாண்ணா. சரிங்களா? படத்தில் வந்து முக்கிய இதில் வருது அது. ஸோ அதனால தான் இந்த டைம் ரிலீஸ் பண்ணால் நல்லா போகும்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. அண்ணா இல்லைங்கண்ணா, லைக் இது என்ன அப்படின்னா, நான் கதையை வந்து இது நான் ஃபிக்ஷனாக பண்ணேன்னா, நான் வந்து இது நான் பார்த்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து நான் பார்த்து பழகின ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட லைஃப் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்ற, லைஃப் வந்து எதனால் மாறுச்சு அப்படின்ற விஷயம் தானே. ஏன்னா நான் பார்த்த நிறைய என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கண்ணா. அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு நார்மலாக தான் இருந்தாங்க, நல்லாவே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 3 நாள் கழிச்சு பேப்பரில் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வரும். அது ரொம்ப ஷாக்காக இருக்கும். என்னடா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோமே, இங்கே தானே எல்லாம் கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தாங்க, செஞ்சாங்க, எப்படி நார்மலாக இருந்தாங்க, எப்படி இவ்வளோ தைரியம் வருது அப்படின்ற ஃபேக்டருக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போது தான் லைக் இது தெரில. நான் ஒரு நார்மலாக வந்து ஒரு ஆத்திரத்தில் ஒரு விஷயங்கள் பண்ணுறது வேறு. நிறைய கொலைகளுக்கு பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொலை பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய தைரியம் இருந்தது இல்லைண்ணா. நம்ம கொலை பண்ணும்போது வந்து தைரியம் இருக்காதுண்ணா. அந்த தைரியத்தை வந்து கொடுக்கறது வந்து இந்த போதை தான் வந்து அவங்கள தைரியம் கொடுக்குதுண்ணா. அவங்களுக்கு அந்த போதையில் மட்டும்தான் அவங்களால வந்து ஒருத்தரை போய் நம்ம பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னா, அவங்க அந்த நார்மல் ஸ்டேட்டில் வந்து அந்த தைரியமும் வரதில்லை. அந்த ஸ்டேட்டில் வந்து அவங்களால எந்த டிசிஷன்ஸும் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியறதில்லைண்ணா. அதனால இந்த மாதிரி வந்து இந்த ட்ரக்ஸு, இந்த போதை, இந்த மாதிரி பேட் டிசிஷன்ஸ்னால வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மாறி இருக்குண்ணா. அது அன்எக்ஸ்பெக்டடாக மாறி இருக்கு. அதனால தானே இது கண்டிப்பாக இதில் நம்ம காட்டுமே தவிர அதனால என்ன பாதிப்புன்னு தான் நம்ம அதிகமாக அதனால ஒருத்தனோட லைஃப் எவ்வளோ வந்து நார்மலாக இருந்த ஒரு லைஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போதோ, அதை வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோண்ணா. மகேந்திரஜி, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹீரோ பண்ணியிருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டோம். இப்போ நீங்கள் டேரக்ட் வேறு பண்ண போகிறீங்க, சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹீரோ நடிக்கிறது பிடிக்குமா, டேரக்ட் பண்ணுறது பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ எது வந்து பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க? ஆனால் நான் ஹீரோ பண்ணும்போது எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒன்று வருது, அதுக்கு டைரக்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க. அதை தாண்டி என்னால் வந்துட்டு அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் டைரெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப கொஞ்ச நாளாக நான் நிறைய பேர்கிட்ட நான் பழகிட்டு இருக்கேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட பழகிட்டு இருக்கேன். நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க தான் தேட்டருக்கு வர்றவங்க, நிறைய வாட்ச் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது வந்துட்டு அவங்களுக்கு என்கிட்ட பேசும்போது தெரியுது அவங்களுக்கு என்னை எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ நான் டைரெக்ஷனுக்கு வரும்போது மேபி எனக்கு அந்த பவுண்ட்ரிஸ் எதுவுமே இருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு காட்டுறதுக்கான நிறைய ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் நான் டைரெக்ஷனுக்கு வரேனே தவிர நான் ஒரு டைரக்டர் ஆகணுன்றதுலாம் என்னோட இது கிடையவே கிடையாது. செகண்ட் கொஸ்டின், ஒரு இல்லைண்ணா, கண்டிப்பாக இல்லைண்ணா. நான் வந்துட்டு ஐ பிலாங்ஸ் டு ஆல் த டீம் தான். நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் எந்த டேரக்டர்கிட்ட கேட்டிங்கனாலும் உங்கள் டீமில் நான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியாக நான் வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய வெங்கட் பிரபு டீம்லேயும் நான் இருக்கேன். அவங்க கூடயும் நான் பழகிருக்கேன், அவங்க கூடயும் நான் பேசியிருக்கேன். எனக்கு டீம்லாம் எதுவுமே கிடையாது. நான் எந்த டீமுக்கு போகணுமோ என் டீமுக்கு என்ன உழைக்க முடியுமோ அதை தான் நான் பார்க்குறேன்.
லைக் தோனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு அவர் ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனாக அந்த டீமோட ஒரு விளாட்னாரோ, எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி கேப்டன் இந்த சிஎஸ்கேவை தூக்கினாரோ. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ திங்க். நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் கேப்டனாக இருக்கக்கூடாது, இருக்கிறவங்களெல்லாம் கேப்டனாக வச்சு நீங்களும் விளாண்டிங்கன்னா கேம் நல்லா இருக்கும். அவ்வளோதானா. ஐம் நாட் பிலாங்ஸ் டு எனி டீம். எப்பவுமே மகேந்திரனை கேட்டால் விஜயண்ணா விஜயன்வாரு. விஜயண்ணா கூட வந்து நீங்கள் மாஸ்டரில் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு. சரி, நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணார். சரி, அந்த ஆப்பில் வந்து போயிட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆனீங்களா? ஒருவேளை விஜய் சார் வந்து எலெக்ஷன் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக அவருக்கு நான் ஓட்டு போடுவேண்ணா. மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்களா? இல்லைண்ணா, நான் வந்து ஒரு ஓட்டராக இருக்கணுன்றது தானே என்னுடைய. ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில் வந்து இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காது. ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி நான் பேசும்போது அது நான் விஜயண்ணாக்கு மட்டும் நான் பேசலை. அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக வந்துட்டு போனேன், சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன். அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடராக பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன். அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன். நாளைக்கு உதயனா வந்து நிற்கும்போது அவருக்காகவும் நான் பேசுவேன். எனக்கு என்ன ஒன்றுனா, எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்குது. எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும், நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்குது. அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் கேட்குறேனே தவிர எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாது. நான் என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் எனக்கு கண்டிப்பாக நான் போடுவேன். நான் அண்ணன் ஏன்னா போடுங்க என்ன சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போடாமல் இருப்பேன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். நான் கமல் சாருக்கும் போட்டிருக்கேன், விஜயகாந்த் சாருக்கும் போட்டிருக்கேன். நான் அதே மாதிரி வந்து விஜயனாவுக்கும் நான் போடுவேன். விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறேன் நீங்கள், அதுக்குள்ளார நேற்று அந்த ஆப் ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ பெரிய பதில் தேவையா? என்னன்னு நீங்கள் அப்படி நான் சொன்னேன்னா என்னப்பா தம்பி எஸ்கேப்பா அப்படின்னு நீங்களே என்கிட்ட கேட்பீங்க. அதுக்கு நான் வேற பதில் சொல்லணும். இப்போ கிட்ட கொடுங்க சார். சொல்லுங்கள் சார். நீங்கள் ஹெட் மாஸ்டராக இருக்கீங்க, எவ்வளோ பசங்களை பார்த்துருப்பீங்க. ட்ரக்ஸில் உங்கள் பையன் சொல்லும் போது கூட பேப்பரில் பார்த்தேன், இந்த மாதிரி 2 பேர் போயிட்டாங்கன்னு சொல்லும் போது உங்கள் மனநிலைமை எப்படி இருந்தது? இப்போ அவரே ட்ரக்ஸை பற்றி எடுக்கிறாரு, இதை பற்றி நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்களா? சொல்லுங்க சார். அவர் கதை சொல்லும் போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? சார், அவர் கதையை சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இப்போ கதையெல்லாம் எதுவும் நான் கேட்கல, எதுவுமே. வேற அது புரிஞ்சுதா? அதாவது பையன் சொன்ன மாதிரி அவன் செய்கிறது, அவன் அதாவது ஐடி ஃபீல்டில் இருந்தான் சார். சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபா சம்பளம் அப்பை 2012 13 அவன் ஜாப்ல இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்தான். மதருக்கான ஹிஸ்ட்ரி இல்லை. அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறவன் நாளைக்கு ஃப்யூச்சர் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும், மேரேஜ் பண்ணணுன்னா ஒரு வேலை, அதாவது ஒரு ஜாபில் இருக்கணும், அந்த ஒரு கண்ணோட்டம் அப்படியே வச்சுட்டாங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க, சினிமாவில் இருந்தால் பொண்ணு கொடுப்போம், இப்படி ஓப்பனாக பேசக்கூடிய எங்கள் சொந்தக்காரங்களே பேசுகிறாங்க சார். எங்கள் ரிலேஷனே பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் பையன் சினிமாவில் இருக்காருன்னு பொண்ணு கிடைக்காது சார், இப்படியெல்லாம் ஒரு நிறைய. அதாவது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை விட சார் மனசு நோக்கடிக்கு நிறைய பேர். என் ரிலேஷன் வந்து பையனுக்கு ஏஜ் ஆகுதுங்க, பொண்ணு பார்க்கலாம்னா பையன் என்ன பண்ணுறாரு சார், சினிமா டைரக்டராக இருக்காரு. அது கஷ்டம் சார், ஒரே பேச்சு, பொண்ணு கிடைக்கிறது கஷ்டங்க. அது என்னடா இந்த ஃபீல்டில் என்ன அப்படி, இது வந்து இது ஒரு ஃபீல்டு கிடையாது, சினிமா ஃபீல்டு கிடையாது. நான் அது உதாரணத்துக்கு சொன்னேன். நிறைய பேர் சொல்லுவேன், ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரங்க 2 பேருக்கு தான் மவுஸ் இருக்குது. ஒரு பெரிய கோடீஸ்வரர் ரோட்டில் நின்றுருக்காரன், டிஃபன் கடை நிற்கிறான், யாரும் எட்டி பார்க்கறதில்ல. ஒரு சின்ன சினிமாவில் ஒரு 5 படத்தில் வச்ச கூட வந்து நின்னாருன்னா கூட்டம் போய் நிற்குது, கூட்டம் போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அந்த சினிமா உலகத்துக்கு அந்த மவுஸ் இருக்குது. அப்படி ஏன் வந்து இவங்க இது மாதிரி சினிமா உலகத்தை வந்து பொண்ணு கிடைக்கிறதில்ல, அது கிடைக்கிறதில்லன்னு சொல்கிறாங்கன்றதுனால எங்கள் பையன் வந்து நீ செய்ப்பா, உனக்கு என்ன மனசில் தோணுதோ நீ செஞ்சு சாதிச்சு காட்டு அப்படின்னு அந்த முழு சுதந்திரத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். என்ன வேணால் அவன் செய்யட்டும். அவனுக்கு அதாவது சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிடித்த வேலை செய்யும்போது அதில் வந்து எப்படியோ டேலண்ட் இருக்கலாம். ஜாபுக்கு போகிறதோ பிஸ்னஸ் செய்கிறதோ எப்போ வேணும் யார் வேணும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த கலை உலகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி செய்யணும் போது அதுக்கு நம்ம பெற்றோர் நம்மளாம் ஆதரவு கொடுத்தோம் சார். சார், மகேந்திரன் சாருக்கும் டைரக்டருக்கும் ஒரே கேள்வி. ஜெனிஸ் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்கிறாரா என்னன்னு ஒன்று சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி உங்கள் 2 பேருக்கும். யூஏ சர்டிஃபிகேட் எப்போ கிடச்சிது? வந்து ஒரு 10-15 நாள் இருக்குமா, இல்லை முன்னாடியே வாங்கிட்டீங்களா? ஜனவரிலே வாங்கிட்டீங்க. ஒருவேளை இப்போ வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அமிகோ கேரேஜ் பாய்ஸ்னு பேரை மாற்றிருப்பீங்களோ? ஆனால் இல்லைண்ணா, மல்டிமால் பாய்ஸ் இல்லைண்ணா. ஸோ அந்த படத்துக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இப்போ நல்லா இருக்குண்ணா. நாளைக்கு நம்ம படமும் நல்ல டாக்ஸ் வந்ததுன்னா ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா, மாற்றிருக்க மாட்டோண்ணா. ஜெனிஸ், அது பார்த்துட்டீங்களா படம்? ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டு ஃபைட் எல்லாம் பார்த்தப்ப தெரிஞ்சுது. இந்த படம் எப்போதுமே பார்த்துட்டு தான் பிஸ்னஸ் பேசுவீங்க இல்லையா? கண்டிப்பாக. இது எப்படி பண்ணியிருக்கீங்க? இந்த படம் ஒரு தரமான ஒரு மேக்கிங்ன்றது எல்லாரும் டிப்பிக்கலாக சொல்கிற மாதிரி தாண்டி
இது கனெக்ட் ஆச்சுது. இப்போது சொன்னாங்க இல்லையா, ஆல்ரெடி ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான் தமிழ் திரையுலகத்தோட இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிற, தொடர்ந்து ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்குற, மேக்ஸிமம் ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்குற ப்ரொடியூசர்ஸோட ஒரு மீட்டிங் ரீசெண்ட்லி நடந்தது. அந்த மீட்டிங்கில் அவங்க ஷேர் பண்ண விஷயம் வந்து அப்படியே இந்த படத்தில் கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஒரு படத்தோடைய தோற்றம் முதல் பார்வையிலேருந்து அந்த படத்தோடைய ட்ரெய்லர் கட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும். அதுதான் நடந்துச்சு. நாங்கள் மலேசியாவுக்கு ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ்க்காக பிச் பண்ணும்போதும் சரி, இப்போ ரீசெண்ட்லி தேட்டரிக்கலுக்காக மூவ் பண்ணும்போதும் சரி பாசிட்டிவாக இருக்குது. இப்போ மகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆக்டர், அவரை நாங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு ஸ்டேஜில் எமோஷனலாக இருக்கும்போது. ஏன்னா ஒரு நல்ல சோல் இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வந்துன்றது நிறையா சொன்னீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இது டீம் ஃபார்ம் பண்ணுறாருன்றது அப்படி இல்லை, கரெக்டாக அமைஞ்சிருக்குது. அந்த டேரக்டரும் அதுக்கு டிசர்வ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்டயும் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு சோல். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டீமோட எஃபர்ட்டில் ஒரு குறைந்த மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கண்டென்ட். ஸோ இதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும்னு ஆசை இருந்தது. அதுக்காக தான் அதை தொட்டிருக்கோம். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. மகேந்திரனும் சீக்கிரமாக ஒரு சூப்பர் ஹிட் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் நிறைய இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்குது. நம்ம அரசியலாக இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவரை வந்து பல தடவை சொன்னாங்க, இவருக்கு ஜாதகத்தில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவோட ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வைப்ரேஷனால் அவர் இன்றைக்கி தமிழகத்தை ஆண்டுட்டுருக்காரு. அதே மாதிரி திரையுலகத்தை அன்பு தம்பி மகேந்திரனும் ஒரு நல்ல இடத்தோட ட்ராவல் பண்ணுவார், ஜெயிப்பார். அந்த பயணத்தில் நாங்கள் இருப்போம்னு நம்புகிறேன். நன்றி சார். நீங்க லொல்லு சபா நடிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய படத்துல உங்களை நாங்க பாக்குறது கிடையாது. இப்ப மகேந்திரன் வந்து உங்களை கூப்பிட்ட உடனே என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா மகேந்திரன்லாம் வந்து வர ஆக்டருக்கு வந்து கொடுக்குறாங்க, நீங்க சீனியர் மோஸ்ட் ஆக்டர், சரிங்களா? இப்போ எடுத்த உடனே ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடும் போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை, அது வந்து ஒரு சந்தோஷம். நான் வந்து லொல்லு சபாவுக்கு முன்னாடியே வந்து படங்கள்லாம் ஆக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து சினிமா தான், வேலை கிடச்சிருச்சு, பூவெல்லாம் உன்வாசம், நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். அது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு ரைட்டராக போனேன் விஜய் டிவியில் சகல வேலைக்கு. அதுக்கப்புறம் லொல்லு சபாவில் ஆக்ட் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தம்பி மகேந்திரனை தெரியும், நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாப்புல. சரி கூப்பிட்டாப்புல. அந்த நேரம் கோவிடு கொஞ்சம் இதாக இருந்ததுனால சரி ஒரு நல்ல நமக்கு ஒரு திரும்ப முனை அமையும் இந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே போயிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அது என்னன்னா ஒரே இடத்துல, அதாவது நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இருந்தால், அதுக்கப்புறம் ரைட்டராக போனவொன்னே எனக்கு வந்து வெளியே எனக்கு போகவே முடியல. உள்ளேயே உட்காந்துட்டு அதே சவுத்தை மாற்றி ஒரு 8 வருஷமாக 7 வருஷம் கிட்ட பார்த்து மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நான் வெளியே வந்தேனே தவிர, நமக்கு வந்து ஒரு கிரியேட்டர் ஒரு இதாக ஒரு நடிக்கிறோம், வந்து ஒரு வயலினிஸ்ட்டு ஒரு கச்சேரிக்கு போயிட்டு இருந்தோம், நடிச்சுக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணது வெறும் ரைட்டிங் மட்டுமே ஒரு இடத்துல உட்காந்ததுனால எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. வெளியே வந்தோன்னா ஃப்ரீ ஆகிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதான் உண்மை. இதை தானே வேணாங்கிறது அப்படின்னா அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பள்ளி கட்டி வச்சுருக்கேன் சைட்டில் சுற்றி இடுப்பில். நன்றி. மதன கோபால் சார் அவர்களை அழைக்கிறோம். சக்தி கோபால், சுப்பிரமணியன் மகாதேவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா படத்தின் நாயகி ஆதிரா ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தினுடைய இயக்குனர் பிரசாந்த் நாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் நாயகன், அமிகோ கேரேஜின் நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம், மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.